இவன் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, எனக்கு இதெல்லாம் சிந்தனைக்கு வரல. என் கையில் தரப்பட்ட மெடிசின் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்திரமா கொண்டு சேர்க்கணும், அதில் தான் அவங்களோட உசிறு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் உணர்ந்திருந்தேன். என் பார்வையும் என் சிந்தனையும் அந்த பாக்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா. அந்த இடத்துல அரைஞ்ச அரை கன்னத்தில் அவனோட காது கிழிஞ்சி போட்டிருந்த தோடு கீழே விழுந்ததாக சொல்லப்படுது. சளைக்கல, ரொம்ப ரத்தம் போக ஆரம்பிச்சிச்சு. உடனடியாக மருத்துவமனை கொண்டு போனாங்க, அனுமதிச்சாங்க. இரவு முழுக்க எந்த ஒரு வைத்தியரும் அவருக்கு சிகிச்சை அளிக்கல. அவங்க எங்க இருந்தாங்களோ தெரியல. அந்த பெண் இறந்தாச்சு. இப்ப குடும்பம் சொல்ற விஷயம்தான். மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் வயநாடு என்ற மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு தாதி இல்லை ஒரு சிங்க பெண் தன் உயிரையே பணயம் வச்சு இவை எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த மிகப்பெரிய ஆறு, அந்த ஆற்றை கடந்து அந்த நோயாளிகளுக்கு முதலுதவி வழங்கி சிகிச்சை அளித்த ஒரு சம்பவம் உலக அரங்கில் பேசப்படுது. எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். சரி, முதல்ல இந்த சிங்கப்பெண் இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இந்த அனர்த்தம் குறித்து நான் ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். கேரளாவில் வயநாடு என்ற பிரதேசத்தில் அடைமழை காரணமாக வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் மண் ஆற்றோட கலந்து 4 கிராமங்கள் மண்ணுக்கு அடியில் புதையுண்ட ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்து முடிஞ்சிருக்குது. மீட்பு பணிகள் ரொம்ப சிரமத்தோடு நடக்குது. தீயணைப்பு படை, இராணுவ வீரர்கள், மருத்துவ குழுக்கள், தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதுல இருக்கிற சவால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தது ஆற்றுக்கு அப்புறம். உதவியாளர்கள் பணியாளர்கள்லாம் போய் சேர்றது ஆற்றுக்கு இப்பக்கம். நடுவில் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஆறு இருக்கு இல்லையா, பயங்கரமாக இப்ப ஆறு விரிவடைஞ்சு அகண்டு பயங்கரமான நீர் போற இந்த சந்தர்ப்பத்தில் தான் மருத்துவ குழு அங்க போகுது மருத்துவ உதவி செய்வதற்காக. இங்க போற சந்தர்ப்பத்தில் இருக்கிற மெடிசன் எல்லாம் தீர்ந்து போகுது. பெரியதொரு குழு அங்க வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்ட நேரம் இந்த இளம்பெண், இந்த சபீனா என்ற சிங்க பெண் மருத்துவ குழுவோட இவவும் அங்க ஒரு தாதியா போறா. போற நேரத்துல வாகனத்தை வச்சுட்டு நடந்து போறாங்க. அங்க போன உடனே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் மேல் பக்கத்துல இன்னும் பயங்கரமான சத்தங்கள் கேட்குது, மலைகள் இடிந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் திரும்பி போங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. மீட்பு பணியாளர்கள் மட்டும் அங்க நிக்கிறாங்க. இந்த குழு திரும்பி போறாங்க. இங்க இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறத்துல இருக்கின்ற நோயாளிகளை சிரமத்தோடு ஆற்று கடந்து இக்கரைக்கு கொண்டு இங்கதான் வைத்தியம் நடக்குது. யாருக்குமே மருத்துவர்களுக்கு அங்க போக இயலாத ஒரு சிச்சுவேஷன். இப்பக்கமும் மருத்துவம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த டீம் திரும்பி போறாங்க அவரோட வாகனத்துல ஏறி ஊருக்கு வரதுக்கு. இந்த சந்தர்ப்பத்துல தான் திரும்பி ஒரு அறிவித்தல் கிடைக்குது. என்னன்னு கேட்டா, கண்டிப்பாக இங்க வந்தாகணும், நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமாகியாச்சு, இறந்தவர்களை முடியெல்லாம் கொண்டு வந்தாச்சு, சிரமத்தோட குழந்தைகள் பெண்கள் என்று அல்லோலப்பட்ட ஒரு சிரமம் இருக்குது அப்படின்ற ஒரு செய்தியோட காது கேட்டுது. இவ திரும்பி வார வழியில வைக்கிற ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கனத்த மனதோட ஒரு விஷயம் நடக்கலையே, வலியோடு துடிப்பாங்களே, அந்த ஒரு விஷயத்தை செய்யலாம போச்சு அப்படின்னு ஒரு வழியோட தான் திரும்பி வந்த இந்த சஃபீனா என்ற தாதியருக்கு கூப்பிடுறது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனா கேட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள ஆண் தாதியர் இருக்காங்களா, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும், பெண்கள் அல்லது முடியாது அப்படின்னு கேட்ட போது இவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களோட டீம்ல எல்லாருமே பெண்கள் தான் அப்படின்னு சொன்ன நேரம் இந்த தாதியர் சஃபீனாக்கு உள்ள ஒரு உணர்வு, ஏன் முடியாது, ஏன் நான் செய்யக்கூடாது, என்னால் முடியும் என்று சொல்லி அந்த டீம்ல அவ சொல்றா. அப்ப அவங்க கேட்குறாங்க, ஒரு ரிஸ்கான ஒரு வேலை, இது உங்களால் பண்ண முடியுமா, உயிரை பணையம் வச்சு அங்கிட்டு போகணும், நீங்க போறது ஒரு அகண்டு விரிந்த ஒரு ஆறு, இந்த ஆறை நீங்க கேபிள்ல தான் போகணும், ஜிப் லைன் என்று சொல்லுகின்ற கேபிள்ல தான் நீங்க போகணும், இதை உங்களால் செய்ய முடியுமா, ஏன் சார் முடியாது, இவ்வளவு நடந்து முடிஞ்ச அக்கறையில இதை கூட நம்மளால செய்ய முடியாதுண்டா நம்ம தாதியா இருக்க முடியுமா, அதெல்லாம் யோசிச்சுதான் சார் வந்திருக்கிறேன், என்னால் முடியும், அந்த சிங்கப்பெண் ரெடியாகிறா. ஆற்றங்கரைக்கு வந்தாச்சு, இவருக்கு தேவையான சேஃபுக்கு தேவையான எல்லாம் அணியப்பட்டாச்சு, தேவையான மெடிசின் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தாச்சு. பிஸ்மில் சொல்லி பயணத்தை ஆரம்பிக்கிற சஃபீனா. அதை பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. ஏண்டா கீழ்த்தளத்துல ஓடுற நீர் இருக்கு இல்லையா, பயங்கரமான வேகம், இத்தனை கிராமங்களை அழிச்ச தண்ணி இல்லையா, மண் சரிவு இல்லையா, அதை பார்க்கும்போதே ஒரு வகையான மனநிலை இல்லையா, இதுக்குள்ள
ஒரு ஆணால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு பெண்ணாக செய்ய முன்வந்த ஒரு மனோவில் இருக்கு இல்லையா, அதை பத்தி சஃபினா பேசியிருந்தா. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பயணமாகிறா. இந்த நிகழ்வை பத்தி ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களோட சிந்தனையில என்னவா இருந்துச்சு அந்த கேபிள நீங்க போகும்போது? தனி மனுஷியா என்னத்தை உணர்ந்தீங்க? உயிர் பற்றி, குடும்பம் பற்றி, உங்களை பற்றி? இவ சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, எனக்கு இதெல்லாம் சிந்தனைக்கு வரல. என் கையில தரப்பட்ட மெடிசின் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்திரமா கொண்டு சேர்க்கணும், அதுல தான் அவங்களோட உசிர் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் உணர்ந்திருந்தேன். என் பார்வையும் என் சிந்தனையும் அந்த பாக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? போய் சேர்றா. அங்க போய்த்து பார்த்தா நிறைய சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்கள், காயங்களோட, சாதாரண காயம் கிடையாது, சிலர்கள கண்ணை காணும், சிலர்கள கைகள் உடைஞ்சி, முதுகுகள் உடைஞ்சி, எலும்ப முடியாம அழுது கொண்டு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கின்ற பொடிசுகளை பார்த்து இருக்கிறா. இறந்தவங்களுடைய தலை இல்லை, கால் இல்லை, உறுப்புகள் இல்லை, படு பயங்கரம். அவ கூட பார்க்கறது கூட அவங்க அனுமதிச்சில்லை. இப்படி ஒரு நிலையை பார்த்தவ இது ஒரு புனிதமான தொழிலாக நினைச்சு 35 பேருக்கு தனி மனுஷிய ஆடைகளை மாற்றி, கழுவி, முதலுதவி செய்து, மருந்துகள் கட்டி எல்லாத்தையும் கட்சி நம்ம செஞ்சு முடிச்சுட்டு பார்க்குறா. அவள் உறுத்தின இன்னொரு விஷயந்தான் பசின்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவ பணி மட்டும் இல்லை, என்ற பணி உடனடியாக தொடர்பு கொண்டு மேலதிகாரிகளோட பேசி இவங்களுக்கு உணவு தேவை, தண்ணி தேவைன்னு சொல்லி அவைகளையும் இந்த சஃபீனா செஞ்சு முடிச்சிருக்கிறார். உண்மையிலே ஒரு பெண்மணியாக இதை செஞ்சதுன்றது மிகப்பெரிய சாதனை இல்லையா? உண்மையிலே இந்த பெண்மணிகிட்ட கேட்ட நேரம் அவள் சொன்ன ஒரு விஷயம்தான், அக்கறையில் இக்கரைக்கு ஒரு ஒரு நோயாளியை கொண்டு வரதாக இருந்தால் 20 நிமிடங்கள் எடுக்கும். ஒரு நோயாளி காயங்களோட அந்த 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 பகுதியில் அந்த ஒரு சூழ்நிலையில அச்சத்தோடு, பயத்தோடு, மரண பயத்தோடு இருக்கிற நேரத்துல ஒரு 20 நிமிஷம்ன்றது ஒரு வருஷத்தை கிடக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு நோயாளி பயத்தோடு, பீதியோடு. அதை நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஒரு விஷயம் தான் நாங்கள் போறதுக்கான தூண்டுதலை தந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் எனக்கு பல்வேறு விஷயங்களை ஞாபகப்படுத்திச்சு. ஒரு பெண்ணால் முடியும். ஏன்னா பிரசவத்தை தாங்கின பெண்கள் இல்லையா? எனக்கு இவட இந்த விஷயம் எதை ஞாபகப்படுத்திச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போற அந்த சந்தர்ப்பம், குறைஷிகள் இந்த ஒவ்வொருத்தர் ரசூலா கொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? இந்த சந்தர்ப்பத்துல ரசூல்லா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு அங்கிருந்து தௌர் குகையில் ஒரு 3 நாள் தங்கினாங்க. இந்த சந்தர்ப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுத்தி என்ன நடக்குன்ற தகவல்களோட மட்டும் இல்ல, தேவையான உணவை எடுத்துக்கொண்டு இந்த சவாலெல்லாம் தாண்டி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தௌர் குகைக்கு போய் வாப்பாக்கும் ரசூல்லாக்கும் உணவு கொடுத்து உளவு பார்த்து விஷயங்களை காதுல சொல்லிட்டு வந்த அந்த தைரியம் இருக்கு இல்லையா? இது எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரசூல்லா தலைமறைவானதுக்கு பிறகு குறைஷிகள் தேட ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லா ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு குறைஷிகள் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனா விஷயத்தை எடுக்கலாம்னு. அங்க பார்த்தா இந்த சிங்கப்பெண் நிக்கிறா. அபூஜல் கேட்ட வார்த்தையோட வாப்பா எங்க, ரசூலுல்லா எங்க? இவ சொன்ன வார்த்தை தெரியாதுன்னு அந்த இடத்துல அரைஞ்ச அரை கன்னத்தில் அவனோட காது கிடுங்கி போட்டிருந்த தோடு கீழே விழுந்ததாக சொல்லப்படுது. சளைக்கல்ல, என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் பயப்படல. அதுக்கு பிறகு 3 தினங்கள் உணவை சமைச்சு, அதை கட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, தன்னோட ஷோலை கிழிச்சு தண்ணி பையையும் கட்டி சாப்பாட்டு பாக்ஸையும் கட்டி அதை எடுத்துட்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு இந்த பெண்மணியைத்தான் சஃபீனா ஞாபகப்படுத்தினார். உண்மையிலே பெண்களால் முடியும் என்பதை காட்டியிருக்கிறார். இதே போலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவம். ஃபிரௌன் கோட்டைக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் போயாச்சு. சிறு குழந்தை ஒரு சகோதரியாக, ஒரு பெண்ணாக உளவு பார்க்க போறாங்க. எவ்வளோ ஒரு அச்ச சூழல், எவ்வளோ சவாலான ஒரு விஷயம். ஃபிரௌனுக்கு இவங்க யாருன்னு தெரிஞ்சால கொண்டு போடுவான். அங்க போய் அவங்களோட பேசி, இந்த குழந்தை அழுகுது, பால் குடிக்குது இல்லை, இந்த குழந்தைய பாதுகாப்பா வளர்க்கறதுக்கு ஒரு தாயை நான் காட்டித்தாரன் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து அந்த குழந்தைய பசியார பாலர்ந்து தூங்குறதுக்கான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்ச அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரியை இந்த விஷயம் ஞாபகப்படுத்துச்சு. உண்மையிலேயே பெண்களால் முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை என்பதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று. தன்னை உயிரை பணயம் வச்சு அந்த மருத்துவ உதவியை செய்ய வேண்டிய தேவையை உணர்ந்து செஞ்சது நம்ம நாட்டில் இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது. இப்படியான ஊழியர்கள் நம்ம நாட்டில் இல்லைன்றதை நம்ம எப்பயோ உணர்ந்திருக்கிறோம். இதே சுத்தியோட உயிரை பணயம் வைத்து இவன் ஒர்க் பண்ணது ஒலண்டியரா, கடமையே இல்லை. இன்னைக்கு கடமையை செய்யறது கூட நம்ம நாட்டில் யாரும் இல்லை. சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு விஷயம் தான் டாக்டர் அர்ச்சுனா பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்தும் அதுக்கு பிறகு ஒரு நோயாளி பாம்பு கடிச்சு போன நேரம், இரவு நேரம் ஓபிடியில் யாரும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிற அந்த நோயாளி பாதுகாப்புக்காக இருந்தவர் கூட இல்லைன்னு சொல்லப்பட்டு அது ஒரு விமர்சனமாக போயிருக்குது. மன்னார் வைத்தியசாலையில் நடந்த ஒரு விஷயத்தை நாம் பேசியாகணும். இளம் பட்டதாரி தாய் குழந்தை கிடைச்ச வீட்டுக்கு வாரா, ப்ளீடிங், ரொம்ப ரத்தம் போக ஆரம்பிச்சிச்சு. உடனடியாக மருத்துவமனை கொண்டு போனாங்க.
அனுமதிச்சாங்க. இரவு முழுக்க எந்த ஒரு வைத்தியரும் அவருக்கு சிகிச்சை அளிக்கல. அவங்க எங்க இருந்தாங்களோ தெரியல. அந்த பெண் இறந்தாச்சு. இப்ப குடும்பம் சொல்ற விஷயம்தான், சிகிச்சை அளிக்காம பராமுகமா இருந்ததுனால தான் இந்த உயிர் போச்சு, இதுக்கு பொறுப்பு மருத்துவர்கள் தான் என்ற குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்களேன். நோய் வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா, உடனடியாக மனசுக்கு மரணப்பயம் வந்தாலும் கூட ஒரு வைத்தியசாலை அண்மிக்கும் பொழுதோ, ஒரு வைத்தியரை காணும் பொழுதோ ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல், பிடிச்சுக்குவாங்க, உயிரை கையில பிடிச்சுக்குவாங்க, உயிரை தந்துடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம். ஆனா அன்னைக்கு கடமை கூட செய்யறதுக்கு யாரும் இல்லாத இந்த உலகத்துல போன்ற நாடுகள்ல சஃபினா என்ற ஒரு ஈமானிய பெண் பிறருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்ந்ததுனாலதான் இப்படி ஒரு பணியை செய்ய முடிந்தது என்பது எனது பார்வை. அடிக்கடி அவர் சொல்லியிருந்த பேட்டியில, அவங்க பாவம் கஷ்டப்படுவாங்க, ஆல்ரெடி அவங்க பாதிக்கப்பட்டவங்க, நமக்கு முடியுமான ஒரு சந்தர்ப்பம் இருந்து ஏன் அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது, அவங்களுக்காக ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது என்று பிறருடைய கஷ்டங்களை தனது கஷ்டமாக எப்போது உணர்வோமோ அப்போது உதவி செய்வதற்கான வாய்ப்பு பிறக்கும், அதுக்கான வழிவகையிலும் பிறக்கும், அதுக்கான மன வலிமையும் பிறக்கும். ஆனால் அப்படியான மனிதர்கள் இன்று இல்லை. எனவே இந்த சிங்கப்பெண் வெறும் தாதி மட்டுமல்ல, பெண் உலகத்திற்கே முன்மாதிரியானவர், ஒரு சரித்திரம் படைத்தவர். இப்படியான மனிதநேயம் கொண்டவர்கள் தான் உலகத்திற்கு தேவை, சமூகத்திற்கு தேவை என்ற ஒரு விஷயத்தினை இந்த சஃபினா என்ற பெண் பறைசாட்டியிருக்கிறார். வாழ்த்துக்கள். வளமாக வாழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி ஆரோக்கியத்தோடு 100 காலம் நீங்கள் வாழ்ந்து சேவையாற்ற வேண்டும் என்று மீசான் டிவி உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது. இது மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.